வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விழைகிறேன். இன்று காலை கேள்வித்தாளை உங்கள் ஃபோனுக்கே அனுப்பும் திட்டத்தின்படி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் டெலிகிராம் சேனல்லையும் நான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். இந்த கொஷின் பேப்பரை வாய்ப்புள்ள நண்பர்கள் பிரிண்ட் போட்டு வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வாய்ப்பு இல்லாதவங்க இதை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நண்பர்களே, வெறுமனே பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறதுலையோ இல்லை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுலையோ எந்த பயனும் அல்ல. நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஒரிஜினல் தேர்வு மாதிரியே ஓஎம்ஆர் ஷீட்லேயும் நான் கொடுக்குற ஆன்லைன் லிங்க்லேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறவங்களுக்கும் கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டிலேருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கும் நான் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சொல்லுவேன். அது என்னென்னா, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ். கோச்சிங் சென்டர் போகிறவங்க டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க டெஸ்ட் எழுதி பார்க்கவே மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸை கொடுக்குறதுக்காகத்தான் இந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இந்த கொஷின் பேப்பரை வெறும் கலெக்ட் மட்டும் பண்ணி வச்சா போதாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணும். இப்போ அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்களோ இல்லை பிரிண்ட் போட்டு வச்சுருக்கீங்களோ, அந்த கொஷின் பேப்பரோட விடைகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். விடைகளை மட்டும் நோட் பண்ணால் போதாது, அந்த விடைகள் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த கேள்வி தான் கேட்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. அது தொடர்பான வேறு எந்த கேள்வி வேணால் கேட்பாங்க இல்லையா? டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி அப்படின்னா ஒரு சம்பவம் தொடர்பான எந்த விஷயத்தை வேணால் அவங்க கேள்வியாக கேட்பாங்க. அப்போது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல, அதுக்கு கூடுதலான நிறைய தகவல்களும் சொல்ல போகிறேன். நிறைய துணை கேள்விகள் கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ, நான் கேட்க போகிற கேள்விக்கு உங்களோட விடைகளை லைவ் சேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? வெறும் இந்த கேள்விகளுக்கான பதில் மட்டும் இல்லை, துணை கேள்வி இன்னொரு 100 கேட்பேன். மொத்தம் 200 கேள்விகள் நான் அடித்து சொல்கிறேன். நான் சொல்கிறது நடக்கலை அப்படின்னா நான் அந்த சேனலே கழிச்சிட்டு போகிறேன். இன்றைக்கி நான் கேட்டிருக்கேன் இல்லையா, பாலிட்டி கொஷின்ஸு ஒரு 25 கேள்வி கேட்டிருக்கேன்ல, இந்த 25 கேள்விகள் அதுக்கு நான் சொல்ல போகிற கூடுதல் தகவல்கள். இதிலிருந்தே 3 கேள்வி வருங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த சேனலை கழிச்சிட்டு போகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் கேட்டிருக்கிற ஜியாகிரஃபி கொஷின்லேருந்து நிச்சயமாக 2 கேள்விகள் வரும். ஏன்னா இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகம். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான கேள்விகள் எடுத்திருக்கேன். அது சம்மந்தமான நிறைய தகவல்களும் சொல்ல போகிறேன். இப்போது முதல் கேள்விக்கு போகலாமா? முதல் கேள்வி, வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இப்போ லைவில் இருக்கவங்க உங்களோட ஆன்சர்ஸை லைவ் சேட் பண்ணுங்கள். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? என்ன விடை எழுப்பீங்க? விடை நான் சொல்லவா? நண்பர்களே, கேள்வியை நான் படித்து முடிச்சுட்டு ஒரு சின்ன கேப் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஆன்சரை லைவில் இருக்கவங்க லைவ் சேட் பண்ணுங்கள். லைவ் முடிஞ்ச பிறகு பார்க்குறவங்க உங்களோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த கேள்விக்கான விடை, வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள். புரியுதுங்களா? ஜெட் காற்றுகள் அது குறுகிய பகுதிகளில் தான் நகரும். இந்த ஜெட் காற்றுகள் இருக்குல்ல, இதுதான் பருவக்காற்றுகளுக்கு காரணமான காற்று. ஜெட் காற்று தான் பருவக்காற்றுகளுக்கு காரணமான காற்று. இது தொடர்பான வேறு என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா பாருங்கள். இதுதான் நான் கேட்ட கேள்வி. இப்போது வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் இதான் நான் கேள்வியாக கேட்டேன், ஜெட் காற்றுகள். இப்போ துணை கேள்வி என்ன கேட்கலான்னா, இங்கே கவனிங்க. ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி நகர்வதால் உருவாகும் பருவக்காற்று எது? இது ஒரு துணை கேள்வி. ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி நகர்வதால் உருவாகும் பருவக்காற்று எது? இந்த கேள்விக்கு என்ன விடை? கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்வினால் உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி நகர்வதால் உருவாகும் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று. விடை என்ன? தென்மேற்கு பருவக்காற்று. ஓகே, இந்த கேள்விக்கு என்ன விடைன்னு சொல்லுங்க. இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக திகழும் பருவக்காற்று எது? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸி. இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக திகழும் பருவக்காற்று எது? கமான், கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக திகழும் பருவக்காற்றும் தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியாவுக்கு அதிக மழையை கொடுக்கும் பருவக்காற்று காலம் எது? அதான் அடுத்த கேள்வி, துணை கேள்வி.
எந்த பருவக்காற்று காலம் இந்தியாவின் மழைக்காலம்? எந்த பருவக்காற்று காலம் இந்தியாவின் மழைக்காலம்? இந்த 3 கேள்விக்கும் தென்மேற்கு பருவக்காற்று என்பதுதான் சரி. தென்மேற்கு பருவக்காற்று காலம்தான் இந்தியாவின் மழைக்காலம். ஆனால் இந்த தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழையை அவ்வளவா கொடுக்கறதில்ல. தமிழ்நாட்டுக்கு பெருமளவு மழையை கொடுக்கும் பருவக்காற்றுனா அது வடகிழக்கு பருவக்காற்று தான். அது என்ன? வடகிழக்கு பருவக்காற்று. இது மாதிரி முக்கியமான துணை கேள்விகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு டைம் போதலை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த குறிப்புகள் எல்லாம் கவனமாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? 2வது கேள்வி. மாஞ்சாரல், மேங்கோ ஷவர் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது எந்தெந்த கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது? உங்கள் ஆன்சர் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவில் இருக்கவங்க லைவ் சேட் பண்ணுங்கள். மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது எந்தெந்த கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது? இந்த கேள்விக்கான விடை கேரளா மற்றும் கர்நாடக கடற்பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது. கேள்வி அப்படியே மாற்றி கேட்பாங்க. கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவும், விரைவில் முதிர்வதற்கு உதவும் இடியுடன் கூடிய மழைக்கு என்ன பெயர்னு கேட்பாங்க? மாஞ்சாரல். அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் என்ன? கேள்வியை மறுபடியும் படிக்கிறேன். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அந்த நூல் பெரும்பானாற்றுப்படை. ஆப்ஷன் பி, பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை என்கின்ற 10 பாட்டு நூல் இல்லையா? ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாம் 10 பாட்டு நூல் தான். இந்த பெரும்பானாற்றுப்படை என்கின்ற 10 பாட்டு நூலை எழுதியவர் யார்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர். பெரும்பானாற்றுப்படையை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கண்ணனார். 10 பாட்டில் உருத்திரங்கண்ணனார் 2 நூல்கள் எழுதியிருக்காரு இல்லையா? 2வது நூல் எது? ஒன்று பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்று 2வது நூல் எது? 2வது நூல் எது? பெரும்பானாற்றுப்படை 1, உருத்திரங்கண்ணனார் அவர்கள் பாடிய 2வது 10 பாட்டு நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. நண்பர்களே, இந்த 10 பாட்டு நூல்கள் பற்றினா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போது திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் யார் அப்படின்னு நான் கேட்பேன். நீங்கள் நக்கீரர் அப்படின்னு பதில் சொல்லுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஏன்னா இதை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். 10 பாட்டு நூல்களில் எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை ஆற்றுப்படை இலக்கியங்கள் இருக்குது, அப்புறம் எத்தனை அகநூல்கள் இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 பாட்டு நூல்களை பற்றி இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 10 பாட்டு நூல் என்ன, அதோட நூலாசிரியர் என்ன, அதன் பாட்டுடை தலைவன் யார், எத்தனை அடிகள் இருக்குது அப்படிங்கிற இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உடனே டிஸ்கிரிப்ஷன் போயிடாதீங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் போங்க. 10 பாட்டில் உள்ள மொத்த அடிகள், மிகப்பெரியது எது, மிகச்சிறியது எது, பாடியவர் யார், அது எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்த கேள்விக்கு போகலாமா? பின்வருவனவற்றுள் ஆற்றுப்படை இலக்கியம் எது? கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் ஆற்றுப்படை இலக்கியம் எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் ஆற்றுப்படை இலக்கியம் மலைபடுகடாம். மலைபடுகடாமின் மற்றொரு பெயர் என்ன? விடைய சொல்லுங்க. மலைபடுகடாமின் மற்றொரு பெயர் என்ன? மலைபடுகடாம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. விடை என்ன? கூத்தராற்றுப்படை. ஓகே,
எத்தனை ஆற்றுப்படை இலக்கியம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. முருகரை பாடும் திருமுருகாற்றுப்படை, 2வது புறநூறு ஆற்றுப்படை, 3வது சிறுபான் ஆற்றுப்படை, 4வது பெரும்பான் ஆற்றுப்படை, 5வது மலைபடுகடாம் அதாவது கூத்தர் ஆற்றுப்படை. 5வது கேள்விக்கு போலாமா? உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போழ என துவங்கும் பாடலை இயற்றியவர் யார்? உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போழ அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார்? இந்த பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ மருதன் இளநாகனார். யாரு? மருதன் இளநாகனார். இந்த மருதன் இளநாகனார் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அதான் மருதன் அப்படின்னா மருதத்திணை பாடல்களை பாடுவதனாலேயே இவர் மருதன் இளநாகனார் என்று அழைக்கிறார். மருதன் இளநாகனார் கலித்தொகையில மருதத்திணை பாடல்கள், கலித்தொகையில மருதத்திணை பாடல்கள் 35 பாடல்களை பாடினது இவர் தான். புரியுதுங்களா? இன்னொரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஐங்குறு நூறுலையும், ஐங்குறு நூறுன்னு ஒரு நூல் இருக்கா, திணைக்கு 100 பாடல்கள், அதனால தான் அதுக்கு பேர் ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறின் மருதத்திணை பாடல்களான 100 பாடல்களை பாடியவர் யார்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஐங்குறு நூறு அப்படிங்கிற நூலின் மருதத்திணை பாடல்கள் 100 பாடல்களை பாடியவர் யார்? அவர் ஓரம் போகியார். ஓரம் போகியார் தான் ஐங்குறு நூறு, ஐங்குறு நூறின் 100 மருத பாடல்களை பாடியவர். மருத பாடல்களை பாடியவர். நல்லந்துவனார் யாருங்க? நல்லந்துவனார் தான் கலித்தொகையில நெய்தல் திணை பாடல்களை பாடியவர். புரியுதுங்களா? நெய்தல் திணை பாடல்கள் எத்தனை? ஆக்சுவலா 33 பாடல்கள். நெய்தல் திணை பாடல்கள் 33 பாடல் பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவரும் இவர் தான். கலித்தொகையில கலியில நெய்தல் திணை பாடல்கள் 33 பாடினது நல்லந்துவனார், பிளஸ் கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடினதும் இவர் தான். இந்த நல்லுருத்திரன் யாருங்க? அவர் என்ன திணை பாடல் பாடினார்? கலித்தொகையில் நல்லுருத்திரன் எந்த திணை பாடல்களை பாடினார்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். அவர் முல்லை திணை பாடல்களை பாடினார். பொறுத்துகளை கேட்குறாங்களா? எல்லா எக்ஸாம்லையும் பொறுத்துகளை கேட்பாங்க. லெஃப்ட் சைடில் மருதம் முல்லை நெய்தல் பாலை இல்லை, குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டு ரைட் சைடில் அதை எழுதின புலவர்கள் பேர்லாம் கொடுத்துட்றாங்க இல்லையா? இப்படி கொடுப்பாங்க. கலித்தொகையும் கொடுப்பாங்க, ஐங்குறு நூறும் கொடுப்பாங்க. ஓகே. முல்லை தொகையில் அதை மன்னிக்கணும், கலித்தொகையில் முல்லைத்திணை பாடல்கள் எத்தனை இருக்கு? முல்லைத்திணை பாடல்கள் 17 இருக்கு. மொத்தம் கடவுள் வாழ்த்து பாடல் தவிர்த்து கலித்தொகையில் 149 பாடல்கள் இருக்கு. அடுத்த கேள்விக்கு போலாம். சமச்சீர் காலநிலை என்பது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கமான் ஆன்சர் பண்ணுங்க. சமச்சீர் காலநிலை என்பது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. விட என்ன? பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு நூல் எது? பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு நூல் எது? பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு நூல் எது? அது சேந்தன் திவாகரம். விட என்ன? சேந்தன் திவாகரம். 8வது கேள்வி. இந்த கேள்வி 2021 டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் நடத்தினாங்களே, அதில் கேட்கப்பட்ட கேள்வி. கமலம், அலங்காரம் இதெல்லாம் வடமொழி சொற்கள். வடமொழி சொற்கள்னா சமஸ்கிருத சொற்கள். இந்த வடமொழி சொற்களை வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? வடமொழி சொற்களை வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? விட என்ன? மிக முக்கியமான இலக்கண கேள்வி.
ஏன்னா ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்குன்னா திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்சமம் என்று அழைப்பர். சமம் அங்கேயும் எப்படி இருக்கோ அப்படியே எங்கேயும் இருந்ததுன்னா சமம். இப்போ இது சம்மந்தமாக ஒரு துணை கேள்வி பார்க்கலாம். கமலம் அலங்காரம் வடமொழி சொற்களை வடமொழி இருப்பது போன்றே எழுதுவதை தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம். விஷம் அப்படிங்கிறது வடமொழி சொல், அதை தமிழுக்கு ஏற்ற மாதிரி விடம்னு மாற்றுறது. ஏன்னா ஷாங்கிறது தமிழில் இல்லை இல்லையா. அதே மாதிரி லக்ஷ்மி என்பதை இலக்குமி அப்படின்னு வடமொழி சொற்களை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை டேஷ் என்பர். வடமொழி எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை டேஷ் என்பர். அதுக்கு பேரு தற்பவம். விட என்ன? தற்பவம். கவனமா குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். எந்தெந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் கேள்வி கேட்க முடியுமோ அதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன். 9வது கேள்வி. வைப்புழி கோட்படா வாயித்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின்வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற எனும் பாடல் இடம்பெறும் நூல் எது? என்ன அர்த்தம்? அப்படியே வச்சாலும் கெட்டு போகாது, நெருப்பாலையும் அதை அழிக்க முடியாது, மிகச்சிறந்த அரசனாலையும் எடுத்துக்க முடியாது. அது என்னன்னா கல்விதான் அப்படின்னு சொல்கிற அந்த நூல் எது? கமான் ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட விடைகளை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். ஆப்ஷன் பி நாலடியார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? தலைவராக பின்னாளில் நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? அவசரப்பட்டு ஆன்சர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்பாங்க, ஏதாவது ட்விஸ்ட் இருக்கான்னு பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் என்றால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வரைவு குழுவின் தலைவர், அரசியல் அமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாரு? குழு தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் அதை டிராஃப்ட் பண்ணவர். டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் வந்து டாக்டர் அம்பேத்கர். அவர் அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா யாரு? ஜவஹர்லால் நேருவின் கான்ட்ரிபியூஷன் என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பின்வரும் கேள்விகளில் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்த கேள்வி. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது டேஷ் பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது டேஷ் பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. விடை என்ன? விடை இத்தாலிய பாணியில். ஆப்ஷன் டி இத்தாலிய பாணியில். ஓகேவா? அடுத்த கேள்வி. எந்த நாட்டிலிருந்து எது பெறப்பட்டது? பொறுத்துங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பொறுத்துங்க. பார்க்கலாமா? விடை ஆப்ஷன் சி 1 2 3 4. இப்போ வர வர நிறைய எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி நேரடியாக பொருத்தி கொடுத்துட்றாங்க. அமெரிக்காவிலிருந்து அடிப்படை உரிமைகள் பெறப்பட்டன. அயர்லாந்திலிருந்து தெரிவிக்கப்பட்டது அரசின் நெறிமுறையுடுத்தும் கோட்பாடுகள், அப்படி இல்லைன்னா வழிகாட்டு நெறிமுறைகள், எப்படி வேணால் சொல்லலாம். அப்புறம் அடிப்படை கடமைகள் எங்கிருந்து பெறப்பட்டன அப்படின்னு தனி கேள்வி. ரஷ்யா. ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற முறை, இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அது எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் என்பது சரியான விடை. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம், அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16 இது மாதிரி ஒரு பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாட்டிலிருந்து என்னென்ன பெறப்பட்டதுன்னு. நிச்சயமாக இதிலேருந்து ஒரு கேள்வி உண்டுங்க. இந்த சின்ன எக்ஸாம்ஸ்லாம் நிச்சயமாக இதிலேருந்து கேள்வி உண்டு. இந்த பக்கத்தை மட்டும் கத்தரித்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். இந்த பக்கத்தை மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? டாக்டர் அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறுகிறார்? டாக்டர் அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறுகிறார்? மிக முக்கியமான கேள்வி. சட்டப்பிரிவுன்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அரசியலமைப்பின் எந்த உறுப்பைன்னு கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தான். சட்டப்பிரிவு, உறுப்பு ரெண்டும் ஒன்று தான். ஆர்டிக்கல் இங்கிலீஷில்
எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறுகிறார்? விடை உறுப்பு 32. ஏன்? ஏதாவது அடிப்படை உரிமை பறிபோகும் பொழுது நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணும் உரிமை இந்த உறுப்பு 32. நண்பர்களே, அடிப்படை உரிமைகள் அதிலிருந்து நிச்சயமா ஒரு கேள்வி வரும். அடிப்படை உரிமைகள் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகையான அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 வகையான அடிப்படை உரிமைகள் இங்க இருக்கு பாருங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, இங்க பாருங்க, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, அப்புறம் கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் பிரிவு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த கொஷின்ல மற்ற ஆப்ஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் காட்டினேன் இல்லையா, இந்த பக்கம், இந்த ஒரு பேஜில் உள்ள ஒவ்வொரு சட்டப்பிரிவும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஏன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, ஒரு பொறுத்துக்க போட்டுடுறாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு பொறுத்துக்க. நானே கேட்டிருக்கேன் இந்த எக்ஸாமில். அப்படியே ஒரு பொறுத்துக்க. பிரிவு 14 என்ன சொல்லுது, பிரிவு 15 என்ன சொல்லுது, பிரிவு 16 என்ன சொல்லுது, அப்படியே ஒரு பொறுத்துக்க போட்டுடுறாங்க. அப்படி இல்லைன்னா தனி கேள்வியாகவும் கேட்குறாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு எதுன்னு கேட்டுடுறாங்க. பிரிவு 14. ஓகேவா? அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே 10 பாட்டு நூல் பிடிஎஃபாக தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து எழுதப்பட்டிருக்குன்னு பிடிஎஃப் கொடுக்குறேன்னு இருக்கேன். இந்த ஒரு பேஜையும் நான் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாமா? சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையே நீதிப்பேராணை. பின்வரும் எந்த நீதிமன்றத்திற்கு நீதிப்பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் உள்ளது? பின்வரும் எந்த நீதிமன்றத்திற்கு நீதிப்பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் உள்ளது? விடை என்னன்னா, உயர் நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் அந்த அதிகாரம் இருக்கு, நீதி பேராணை. இப்போ நீங்க கமெண்ட்ல எனக்கு இன்னொன்று சொல்லணும், எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளது? உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தால் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும்? கமெண்ட்ல சொல்லுங்க. 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. என்னென்ன? ஒன்று ஹேபியஸ் கார்பஸ் சொல்ற ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஆட்கொணர்வு நீதி பேராணை. ரெண்டாவது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. மூணாவது தடையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை. நாலாவது ஆவண கேட்பு நீதி பேராணை. அஞ்சாவது தகுதிமுறை வினவும்னா கேட்கும்னு அர்த்தம். தகுதி என்னன்னு கேட்குற நீதி பேராணை. இந்த 5 வகையான நீதி பேராணைகளை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் ஆகிய இரண்டும் வெளியிட முடியும். நண்பர்களே, பாலிட்டி ரொம்ப கவனமாக லைன் பை லைனாக படிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க, தமிழ் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு தமிழ் தகுதி தேர்வாக மட்டும் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. குரூப் 4 லெவலில் தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு 100 கேள்வி இருக்கும். புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியல. அவங்க அதை ஒரு தனியாக அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிடும் பொழுது நான் அதை உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இது வரைக்கும் அவங்க கிளியராக எதுவும் சொல்லலை. ஓகே, இப்போ 100 கேள்விகள் நிச்சயமாக வரும். அப்போ நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் படிக்க வேண்டியது ஒன்று தமிழ், அப்படி இல்லைனா ஒன்று பொது தமிழ், அப்படி இல்லைனா இன்னொன்று ஜென்ரல் இங்கிலீஷ் ஆங்கிலம். ரெண்டாவது அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கோரிங் ஏரியா நான் சொல்கிறதெல்லாம், ரெண்டாவது அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எதுனா கணக்கு, ஆப்டிடியூட்ஸ். மூணாவது அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பிறகு அதிகமான கேள்விகள் அரசியலமைப்பிலிருந்து தான் கேட்பாங்க. அரசியலமைப்பு. அப்போ இந்த யூனிட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான யூனிட். அடுத்த கேள்வி பாருங்கள். சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது பின்வரும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? மிக முக்கியமான கேள்வி. குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவித்தால்
பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். பிரிவு 19க்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுரிமை, பாருங்க, பேச்சுரிமை, கருத்துரிமை, அமைதியான முறையில் கூட்டம் சேரும் உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை, இதெல்லாம் உடனே கட்டாயிடும். 352 படி அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் இது உடனே நிறுத்தப்படும். தானாக ஆட்டோமேட்டிக்காக இது கட்டாயிடும். இந்த உரிமையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? வேற என்னென்ன உரிமைகள் எல்லாம் குடியரசுத் தலைவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது பாருங்க, ஒரு துணை கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்க, நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது பிரிவு 19 கொடுக்கப்பட்டிருக்கும் அடிப்படை உரிமைகளை தவிர வேறு ஏதாவது அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியுமா? வேறு ஏதாவது அடிப்படை உரிமைகளை 19 நிறுத்திடலாம், ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். வேற ஏதாவது அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியுமா? விடை முடியும். முடியும் என்றால் எப்படி? எப்படி அவரால் நிறுத்தி வைக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம், குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலமாக இதர அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம். எப்படி வேணால் நிறுத்திடலாமா? இப்போ இதர ஒரு குறிப்பிட்ட ஆணையை போட்டு எதை வேணால் நிறுத்திடலாமா? அதுக்கு யாரோட அங்கீகாரமும் வேண்டாமா? அதான் அடுத்த கேள்வி பாருங்க. இதர அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க குடியரசுத் தலைவரால் பிறப்பிக்கப்படும் ஆணைகள் யாரால் அல்லது எதனால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? சும்மா அவரால் ஒரு குறிப்பிட்ட ஆணை பிறப்பிச்சுட்டு போக முடியாது. அந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகலாம். எல்லாமே மிக முக்கியமான பாயிண்ட்ஸு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு எழுதிடணும். முக்கியமான விஷயம் எழுதுறது தான். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? எந்த சட்டப்பிரிவு திருத்தப்பட்டு அது 21A அதன் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? விடை 45வது சட்டப்பிரிவு திருத்தப்பட்டு 21Aவுக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அதன்படி தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? இப்போ 45 திருத்தி 21Aவுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. எந்த சட்ட திருத்தத்தின்படி இதை செஞ்சாங்க? எத்தனையாவது சட்ட திருத்தம்? எந்தன்னு கேட்கறதுக்கு பதிலாக எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி இதை செஞ்சாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தின்படி 45 திருத்தப்பட்டு 21Aவுக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அதன்படி தொடக்க கல்வி அடிப்படை உரிமை. 86வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. 86வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? 2002. ஓகே, சரி. இப்போ இந்த 86வது திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது? இந்த சட்ட திருத்தம் எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை, அதாவது மழலையர் கல்வியை வழங்க அறிவுறுத்துகிறது? 6 வயது வரை. அடுத்த கேள்வி போலாமா? 17வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது எது? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது எது? அதுக்கு பேர் வெதர். அதுக்கு பேர் என்ன? வெதர். வெதர்னா வானிலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த சுச்சுவேஷன், இந்த காலகட்டம் ஒரு கரெக்டான காலம். உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் மழை பெய்யும், உங்கள் ஊரில் பெய்யாது. அதுக்கு பேர் தான் வெதர், வானிலை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை. இன்னொரு கேள்வி கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது எது?
ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை. 30லேருந்து 35 ஆண்டு சராசரி வெப்பநிலையை குறிப்பது அதுதான் காலநிலை. விடை என்ன? காலநிலை. அடுத்த கேள்விக்கு போலாமா? தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் குறைந்த அளவு மழையை பெறுவதன் காரணம் என்ன? தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் குறைந்த அளவு மழையை பெறுவதன் காரணம் என்ன? விடை சொல்லவா? விடை ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ளது. இது ஒரு காரணம். சரிங்களா? இப்படி அதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, தமிழ்நாடானது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று மோதும் பள்ளத்தாக்கில் அமையவில்லை. காற்று மோதும், அதாவது காற்று மோதா பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளதால் தமிழ்நாட்டின் பெரும்பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மழை கிடைப்பதில்லை. சரியா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? இப்போ இதில் என்ன இன்னொரு கேள்வி கேட்பாங்கன்னா, தமிழ்நாடு போலவே வேறு எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மழை கிடைக்கலன்னு கேட்பாங்க. கேரளாவை தவிர சவுத் இந்தியா மற்றும் மகாராஷ்டிரா, அதாவது கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவுக்கும் மழை கிடைக்காது. அந்த பக்கத்தில் மகாராஷ்டிராவுக்கும் மழை கிடைக்காது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் திருக்குறளாளர் வி முனிசாமி அவர்களின் நூல் அல்லாதது எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல வி முனிசாமி அவர்களின் நூல் அல்லாதது எது? அது ஆப்ஷன் சி, வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவவை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனுக்கு இன்னைக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்கள நான் ஃபோனில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சன்மானம் உண்டு. ஈரோடு தமிழன்பனுக்கு இன்றைக்கி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அவார்டு? உடனே சொல்லணும். வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன். அவருக்கு இன்றைக்கி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. நியூ காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. விடை சொல்லவா? 2010லிருந்து 2019 வரைக்கும் செம்மொழி விருதுகள் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு. 2018ஆம் ஆண்டிற்கான செம்மொழி விருதை அவர் வென்றிருக்கிறார். செம்மொழி விருது யாருக்கு கிடைச்சிருக்கு? ஈரோடு தமிழன்பனுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஈரோடு தமிழன்பன் கலைமாமணி விருதையும் வென்றிருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு 2018ஆம் ஆண்டிற்கான செம்மொழி விருது கொடுத்துருக்காங்க. திருக்குறளாளர் வி முனுசாமி அவர்களின் நூல் என்னன்னா, 1 வள்ளுவர் உலகம், 2 வள்ளுவர் காட்டிய வழி, 3 திருக்குறளில் நகைச்சுவை. உறவு நீர் அழுவம் என்ற தொடரில் அழுவம் என்பதன் பொருள் என்ன? அழுவம் என்பதன் பொருள் என்ன? அழுவம் என்பதன் பொருள் கடல். விட என்ன? கடல். அடுத்த கேள்விக்கு போலாமா? கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்ற சொற்றொடர் மூலம் குறிப்பிடும் நூல் எது? கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்ற சொற்றொடர் மூலம் குறிப்பிடும் நூல் எது? சொல்லுங்க. அந்த நூல் எதுன்னா தொல்காப்பியம். விட என்ன? தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம், தொல்காப்பியம். இது சம்பந்தமா இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக கூறும் நூல் எது? சொல்லுங்க பார்ப்போம். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்த கேள்விக்கு போலாமா? பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று பின்வரும் எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது? விடை சொல்லுங்க. விடை தெரிஞ்சவங்க உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லணும். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று பின்வரும் எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டு வருகிறது? நியூசிலாந்தின் வெலிங்டன் அருங்காட்சியகம். வெலிங்டன்
அருங்காட்சியகம். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில், இந்த மாதமும் முக்கியம், வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நார்வெஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. விட என்ன? நார்வெஸ்டர். சிராக்கோ அப்படிங்கிறது சஹாரா பாலைவனத்தில் வீசும் வெப்பக்காற்று, வெப்பத்தலக்காற்று. லூ அப்படிங்கிறது இந்தியாவுடைய தார் பாலைவனத்தில் வீசும் வெப்பத்தலக்காற்று, வெப்பத்தலக்காற்று. நார்த் அப்படிங்கிறது மெக்சிகோ வளைகுடா, மெக்சிகோ வளைகுடாவில் வீசும் குளிர் தலக்காற்று, மெக்சிகோ வளைகுடாவில் வீசும் குளிர் தலக்காற்று. இது சம்பந்தமாக இன்னொரு கேள்வி கேட்பாங்க, மன்னிக்கணும். நார்வெஸ்டர் அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் என்ன? நார்வெஸ்டர் அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் என்ன? நார்வெஸ்டர் தான் கால் பைசாகி, கால் பைசாகி. இந்த நார்வெஸ்டர், அதாவது கால் பைசாகி அப்படிங்கிற தலக்காற்று எந்தெந்த மாநிலங்களுக்கு மழை கொடுக்கிறது? இடியுடன் கூடிய மழை. பீகார், மேற்கு வங்கம், அப்புறம் அஸ்ஸாம். இந்த 3 மாநிலங்களுக்கும் நார்வெஸ்டர் எனப்படுகின்ற கால் பைசாகி மழை கொடுக்கிறது. அடுத்த கேள்வி. தென்மேற்கு பருவக்காற்றை கருத்தில் கொண்டு பொறுத்துக. கொங்கண கடற்கரை பகுதிக்கு தென்மேற்கு பருவக்காற்று எப்போ வரும்? இந்தியாவின் தென் பகுதிக்கு எப்போ? அனைத்து இந்திய பகுதிகளுக்கு எப்போ? விடை சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கொங்கண கடற்கரை பகுதிக்கு தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் 2வது வாரத்தில் வரும். இந்தியாவின் தென்பகுதிக்கு ஜூன் 1 வாரம். அப்போ தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் தென் பகுதியில் தான் தோன்றுது, ஜூன் 1 வாரத்தில். அனைத்து இந்திய பகுதிகளுக்கு ஜூலை 15. அனைத்து இந்திய பகுதிகளுக்கு ஜூலை 15. சரிங்களா? 4ன்னு ஒன்று கிடையாது, உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க. 4, இந்த 4வது ஆப்ஷனை தூக்கிடலாம், இது வேண்டாம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாமா? இன்னொரு கேள்வி கேட்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய நிகழ்வு என்னன்னு கேட்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய காலநிலை நிகழ்வு எதுன்னு கேட்பாங்க. மிக முக்கியமான கேள்வி. இன்னொரு தடவை வேணா கேள்வியை கேட்குறேன், கமெண்ட்ல பதில் சொல்றீங்களா? தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய காலநிலை நிகழ்வு எது? அது எல் நினோ. எல் நினோ எந்த பருவக்காற்று காலத்தில் உலகளாவிய காலநிலையை பாதிக்கும்? தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில். அடுத்த கேள்வி. தென்மேற்கு பருவக்காற்றின் எந்த கிளை, 2 கிளை இருக்கு, ஒன்று வங்காள விரிகுடா கிளை, இன்னொன்று அரபிக்கடல் கிளை. தென்மேற்கு பருவக்காற்றின் எந்த கிளை வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கிறது? தென்மேற்கு பருவக்காற்றின் எந்த கிளை வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கிறது? விடை ஆப்ஷன் பி, அரபிக்கடல் கிளை. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று ஒரு இடத்துல தோன்றி அப்படியே தென்னிந்தியாவில் தோன்றி அப்படியே நேராக போகுது, போய் எந்த இடத்துல 2 கிளையாக பிரியுது? தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் எந்த முனையை அடையும் பொழுது அரபிக்கடல் கிளையாகவும் வங்காள விரிகுடா கிளையாகவும் பிரிகிறது அப்படின்னு கேட்பாங்க. விடை என்னன்னா தென் முனையை அடையும் பொழுது. நல்லா கேட்டுங்க. இப்போ அரபிக்கடல் கிளை ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே நேராக போகுது. அந்த அரபிக்கடல் கிளைக்கு இணையாக ஒரு மலைத்தொடர் அமைந்திருக்கிறது. அந்த மலைத்தொடர் இணையாக அமைந்திருக்கிறதுனால தான் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு அது மழைப்பொழிவை தருவதில்லை. அது எந்த மலைத்தொடர்? எந்த மலைத்தொடர் அரபிக்கடல் கிளை காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால்
ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழை பொழிவை தருவதில்லை. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அந்த மலைத்தொடர் எதுன்னா ஆரவல்லி மலைத்தொடர். விடை என்ன? அந்த மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். சரி, இப்போ அரபிக்கடல் கிளைக்கு இணையா ஆரவல்லி மலைத்தொடர்கிறதுனால ராஜஸ்தான் ஜெய்சால்மர் இந்த பகுதியில், ஜெய்சால்மர் தான் உலகிலேயே மிக குறைவாக மழை பொழியும் பகுதி இல்லையா? இப்போ அரபிக்கடல் கிளையின் காரணமாக ராஜஸ்தான் ஜெய்சால்மரில் குறைவாக மழை பெய்யுது. மேகாலயாவின் மௌசின்ராம் தான் உலகிலேயே அதிகமாக மழை பொழியும் பகுதி இல்லையா? மௌசின்ராமுக்கு அதிக மழை பொழிவை தரும் கிளை எது? அரபிக்கடல் கிளையா இல்லை வங்காள விரிகுடா கிளையா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விடை வங்காள விரிகுடா கிளை. வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா கிளை காற்று எந்த குன்றுகளால் தடுக்கப்படுவதால் மௌசின்ராம் அதிக மழை பெறுகிறது? மிக முக்கியமான கேள்வி. மௌசின்ராம் தான் அதிக மழை பொழிததுக்கு காரணம் வங்காள விரிகுடா கிளை காற்று. வங்காள விரிகுடா கிளை காற்று எந்த குன்றுகளால் தடுக்கப்படுவதால் மௌசின்ராமுக்கு அதிக மழை கிடைக்கிறது? என்னென்ன குன்றுகள்னு பார்த்தீங்கன்னா காசி குன்றுகள், காரோ குன்றுகள், அப்புறம் ஜெயந்தியா குன்றுகள். விடை என்ன? ஜெயந்தியா. ஜெயந்தியா குன்றுகள். மிக முக்கியமான கேள்விகளை பார்த்தோம். அடுத்த கேள்விக்கு போலாம். பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? விடை சொல்லவா? விடை 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஓகே. பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் இன்னும் ஒருவருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது. அவர் யார்? மாதவிக்கு ஒரு நெடிய சிலை. மாதவிக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது. தொழிற்பெயர் டேஷ் இடத்தில் மட்டுமே வரும். தன்மையில் வருமா, முன்னிலையில் வருமா, படற்கையில் வருமா? தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? மிக முக்கியமான கேள்வி. தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? தொழிற்பெயரானது படற்கை இடத்தில் மட்டும் வரும். விட என்ன? படற்கை இடத்தில் மட்டும் வரும். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். இந்த தொடரில் பேறு என்பது எது? பேறு என்பது எது? பேறு என்பது முதனிலை திரிந்த தொழிற்பெயர். நண்பர்களே, விகுதியோடு வந்தால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பேறுதல்னு ஒன்று கிடையாது, ஆனால் பெறுதல்னு உண்டு. பெறுதல். புரியுதா? பெறுதல். தல் அப்படிங்கிறது விகுதி. விகுதியோட வந்தால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். வெறும் பெருன்னு மட்டும் வந்தால் அங்கே விகுதி கிடையாதுல்ல, அதனால அது வந்து முதனிலை தொழிற்பெயர். விகுதி, அதாவது விகுதி இல்லை, வெறும் வினைப்பகுதி மட்டும் வருது, அதனால முதல் நிலை மட்டும் இருக்கு. முதல் நிலை மட்டும் இருக்கிறதுனால அதுக்கு பேர் முதல்நிலை தொழிற்பெயர். பெருன்னு தானே வரணும். பெரு வந்து கொஞ்சம் திரிஞ்சு பேருன்னு மாறிடுச்சு. அப்போ முதநிலை திரிந்த தொழிற்பெயர். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி கேட்டால் உங்களால் நிச்சயமாக பதிலளிக்க முடியும். அடுத்த கேள்வி இதே கேள்வி தான். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்காக இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன், பொறுத்துக. ஓட்டம் என்பது பாருங்க, ஓடு அப்படிங்கிறது வினைப்பகுதி இல்லையா? ஓடுங்கிறது வினைப்பகுதி. அது கூட அப்படிங்கிற விகுதி சேர்ந்திருக்கு. அப்போ அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஒன்றுக்கு இ. பிடி. பிடி அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர். ஏன்னா எந்த மாற்றமும் அடையல. பிடிங்கிறது வினைப்பகுதி, கரெக்டாக முதநிலை தொழிற்பெயர். சுடுங்கிறது தான் முதநிலை தொழிற்பெயர். சுடுங்கிறது சூடுன்னு திரிஞ்சிருக்கு, அதனால அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த கேள்விக்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. டெஸ்ட் மாதிரி நான் வைக்கல, இந்த கேள்விக்கு நான் என்னமோ பாடம் நடத்துகிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், மன்னிக்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம் சென்னை கன்னிமாரா நூலகம். சென்னை கன்னிமாரா நூலகம். சென்னை கீழ்திசை நூலகம் தற்பொழுது எங்கு இயங்கி வருகிறது?
அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? 7வது தளம். என்ன 7வது தளம்? என் நினைவிலிருந்து எழுதுனேன். இது நிச்சயமாக சரிதான். ஒருவேளை தவறாக இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்கிறேன். 7வது தளம் தான் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அடுத்தது, வள்ளுவர் கோட்டத்தை கருத்தில் கொண்டு தவறாக பொருந்தி உள்ளதை கண்டறி. வள்ளுவர் கோட்டத்தை கருத்தில் கொண்டு தவறாக பொருந்தி உள்ளதை கண்டறி. அது மேற்கண்ட எதுவும் இல்லை. அறத்துப்பால் குறள்கள் எல்லாமே கருநிற பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. பொருட்பாலில் உள்ள குறள்கள் எல்லாம் வெண்ணிற பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. இன்பத்துப்பாலில் உள்ள குறள்கள் எல்லாம் செந்நிற பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. ஆகவே அதெல்லாம் சரிதான். 32வது கேள்வி, பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார் அவர்களால் பாடப்பட்டது இல்லையா? அதே உருத்திரங்கண்ணனார் அவர்களால் பாடப்பட்டது தான் பொருணர் ஆற்றுப்படை. மன்னிக்கணும், பட்டினப்பாலை. பட்டினப்பாலைக்கும் பொருணராற்றுப்படைக்கும் ஒரே பாட்டுடை தலைவன் யாரு? கரிகாலன். சரி, உங்களுக்கு நான் அந்த டேபிளே கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த டேபிளில் பாட்டுடை தலைவன் யார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, டேபிள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, அகநானூறு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேரத்தை பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப பயனுள்ளதாக அந்த நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அகநானூறு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகநானூறு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அகநானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, காதலர்த்தம் அகத்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? காதலர்த்தம் அகத்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. காதலர்த்தம் அகத்தொகைங்கிறது கலித்தொகை. கலித்தொகை. நருந்தொகை அப்படின்னு ஒரு நூல் இருக்குல்ல, நருந்தொகை நூலின் வேறு பெயர் என்ன? நருந்தொகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படுது. வெற்றி வேட்கையை எழுதியவர் யார்னா அதிவீரராம பாண்டியர். நைடதம், நருந்தொகை, காசிகாண்டம் இதெல்லாம் எழுதினது அதிவீரராம பாண்டியர். அடுத்த கேள்வி, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை பற்றி குறிப்பிடும் நூல் எது? உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை பற்றி குறிப்பிடும் நூல் எது? அந்த நூல் ஆப்ஷன் ஏ அகநானூறு. விடை என்ன? அகநானூறு. இது மாதிரி கப்பல்களை பற்றி நிறைய நூலில் தகவல் இருக்கு. பாருங்க, அருங்கலம் தரியர் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது? அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது? அந்த இலக்கியம் பதிற்றுப்பத்து. அடுத்த கேள்வி பாருங்க, களஞ்சை கம்மியர் வருகென கூய். களஞ்சை கம்மியர். களஞ்சை கம்மியர் கப்பலை செய்பவர் கம்மியர். கப்பலை செய்பவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கம்மியர். களஞ்சை கம்மியர் வருகென கூய் எனும் பாடல் இடம்பெற்ற காப்பியம் எது? இந்த காப்பியம் மணிமேகலை. என்ன? மணிமேகலை. அடுத்த கேள்விக்கு போலாமா? சுண்ணாம்பையும் சணலையும் அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசியதால் கப்பல்கள் நெடுங்காலம் பழுதடையாமல் இருந்தன. பழுதாயாமல் அப்படின்னு பழுதடையாமல் இருந்தன. தமிழர்களின் இந்த கப்பல் கட்டும் முறையை வியந்து பாராட்டிய கடற்பயணி யார்? சுண்ணாம்பையும் சணலையும் அரைத்து அதில் எண்ணெயை கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசியதால் கப்பல்கள் நெடுங்காலம் பழுதடையாமல் இருந்தன. தமிழர்களின் இந்த கப்பல் கட்டும் முறையை வியந்து பாராட்டிய கடற்பயணி யார்?
ஆப்ஷன் ஏ மார்க்கோ போலோ. ஆப்ஷன் ஏ மார்க்கோ போலோ. அதே மாதிரி தமிழர்களின் கப்பல் கட்டும் இன்னொரு உத்தி, ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? சுண்ணாம்பு, சணல், எண்ணெய் மூணுத்தையும் கலந்து கப்பலோட அடிப்பக்கத்தில் தேய்ச்சா அந்த முறையை பாராட்டியவர் மார்க்கோ போலோ. இப்படி பாராட்டினவர் யாரு? இப்படி பாராட்டிய ஆங்கிலேயர் வாக்கர். யாரு? வாக்கர். அடுத்த கேள்விக்கு போலாமா? மரப்பிசின் கொண்டு பாய்மரத்தை இணைத்த செய்திகளை குறிப்பிடும் இலக்கியம் எது? மரப்பிசின் கொண்டு பாய்மரத்தை இணைத்த செய்திகளை குறிப்பிடும் இலக்கியம் எது? அது பரிபாடல். ஆப்ஷன் பி பரிபாடல். அடுத்த கேள்வி, தயாரா இருங்க. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யாருன்னு தனியாக கேள்வி கேட்பாங்க. ஜூல்ஸ் வேர்ன். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படும் ஜூல்ஸ் வேர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் பிரான்சை சேர்ந்தவர். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் என்று பாடியவர் யார்? இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் என்றவர் யார்? அவர் பாரதிதாசன். யாரு? பாரதிதாசன். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. 1946 டிசம்பர் 9 அன்று நடைபெற்ற இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? சொல்லுங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எதுன்னு அடிக்கடி கேட்பாங்க. 1946 டிசம்பர் 9 அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நல்லா கேட்டுங்க, நான் சொல்ல போற கதை ரொம்ப முக்கியமான கதை. இந்த முதல் கூட்டத்தின் கூட்டப்பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கூட்டப்பொருள், அந்த கூட்டம் கூட்டப்பட்டதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்க. தற்காலிக தலைவர் தேர்தல். தேர்தல்னா என்ன? தேர்ந்தெடுக்க. புரியுதா? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துங்க, தற்காலிக தலைவரா நீங்க தலைமையேற்று நடத்துங்கன்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஆச்சாரிய கிருபாலனி. இவங்க தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்றும்படி நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர். புரியுதுங்களா? அவர் அரசியலமைப்பு எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து விட்டார். யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஆகவே ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக நிர்ணயிக்கப்பட்டார். புரியுதுங்களா? அரசியல் நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்புக்கு ஒப்புதல் வழங்குறது. அரசியலமைப்புக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான கூட்டம் நடைபெற்ற நாள் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க. அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்படுது. இறுதி நிகழ்வான, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வான அரசமைப்புக்கு ஒப்புதல் கொடுப்பதற்காக கூட்டம் நடைபெற்ற நாள் 24 ஜனவரி 1950 ஒப்புதல் அளிப்பதற்காக அரசியல் நிர்ணய சபை கூடியது. அதுக்கு தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கு தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். புரிஞ்சுதா? இந்த ஹெச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி யாரு? கிருஷ்ணமாச்சாரி. இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையின் துணை தலைவர்கள். புரியுதுங்களா? துணை தலைவர்கள். இது சம்பந்தமா நிறைய முக்கியமான கேள்வி இருக்கு. இப்போ நான் சொல்ல போறதுலேருந்தே கேள்வி வரலாம். அரசியல் நிர்ணய சபையானது எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபையானது எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? சொல்லுங்க பார்ப்போம். விடை தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அரசியல் நிர்ணய சபையானது எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? அமைச்சரவை
தூதுக்குழு திட்டம். அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. இந்த கேள்விக்கு இதான் விடை. சரி, இந்திய அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, அதுல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்னு கேட்பாங்க. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்கள்? 389 உறுப்பினர்கள் இருந்தார்கள். இந்த 389 பேர்ல மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 389 பேர்ல மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 292 பேரு. இந்த 389 பேர்ல சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்? சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 93 பேர். பலுச்சிஸ்தான் சார்பில் எத்தனை பேர் அரசியல் நிர்ணய சபையில் இருந்தார்கள்? பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் இருந்தார். மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 3 பேர் இருந்தார்கள். இந்த 389 பேர்ல பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? எத்தனை பெண் உறுப்பினர்கள்? 15 பெண் உறுப்பினர்கள். இது எல்லாமே முக்கியமான கேள்விகள் நண்பர்களே. அடுத்த கேள்விக்கு போலாம். முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரான நாள் எது? அல்லது அது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரான நாள் எது? அல்லது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ரெண்டும் ஒரே நாள் தான். எந்த நாள்? 1949 நவம்பர் 26. புரியுதுங்களா? நவம்பர் 26. இதைத்தான் நம்ம அரசியலமைப்பு நாளாக கொண்டாடி வருகிறோம். நவம்பர் 26 ஒவ்வொரு ஆண்டும் அரசியலமைப்பு நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். இன்னொரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி கேட்குற, பதில் சொல்லுங்க. நமது அரசியல் சட்டம் உருவான போது அதிலிருந்த உறுப்புகள் எத்தனை? எத்தனை பகுதிகள்? பகுதி அப்படின்னா பார்ட்னு அர்த்தம். எத்தனை பார்ட்டுகள் இருந்துச்சு? அதுக்கப்புறம் எத்தனை ஷெட்யூல்ஸ்? ஷெட்யூல்ஸ்னா எத்தனை அட்டவணைகள் இருந்தன? அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது, உருவானதன் போது, அரசியலமைப்பு உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்தன. சரி, இப்போ சொல்லுங்க, தற்போது எத்தனை உறுப்புகள்? உறுப்புகள்னா ஆர்டிகிள்ஸ்னு அர்த்தம். எத்தனை ஆர்டிகிள்ஸ், எத்தனை பார்ட்ஸ், எத்தனை ஷெட்யூல்ஸ்? சொல்லுங்க. தற்பொழுது இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்கும் 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் உள்ளன. ஓகே. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை. ஆப்ஷன் ஏ முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் பார்ட் 3, பார்ட் 3னா பகுதி 3 இல்ல, பார்ட் 3 எவ்வாறு அழைக்கப்படுதுங்க? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் எனக்கு இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, லைவ் சாட்ல சொல்லுங்க. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை தான். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 எவ்வாறு அழைக்கப்படுது? பகுதி 3 எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவின் மகாசாசனம். இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது பகுதி 3. அடுத்த கேள்வி, தற்பொழுது எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன? 6 வகை நான் சொன்னேன். முன்பு எத்தனை இருந்துச்சு? முன்பு 7 வகையாக இருந்தது. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது. புரியுதுங்களா? அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது. இப்போ அது எப்படி இருக்கு? சொத்துரிமை அப்படிங்கிறது இப்போ பகுதி 12ல்
பிரிவு 300 ஏவில் ஒரு சட்ட உரிமையாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு சட்ட உரிமையாக இருக்கிறது. ஓகே, சரி. சட்டப்பிரிவு 32, சொத்துரிமை அப்படிங்கிறது முன்னாடி பிரிவு 31 இருந்துச்சு. அதைத்தான் இப்போது பார்ட் 12 பகுதி 12க்கு கொண்டு போயிட்டாங்க. பிரிவு 300 ஏவாக இருக்குது. இப்போது சட்டப்பிரிவு 32 தான் நான் சொன்னேன், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரி, இந்த முகவுரைங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. முகவுரையிலிருந்து கேள்வி கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது? நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானம். நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானம், நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 2. ஜனவரி 2. அடுத்த கேள்விக்கு போகலாம். கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். நானும் உங்களுக்கு மற்ற கொஷின்ஸுக்கெலாம் எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கேள்வியெலாம் ரெடி பண்ணேன். அரசியலமைப்பின் முகவுரையில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 புதிய சொற்கள் பின்வரும் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டன? எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டன? எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? 1976. இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஓகே. 44வது 1978. சரி, முகவுரை கூறும் சரியான வரிசை எது? இந்தியா ஒரு எந்த வரிசை? முகவுரை கூறும் சரியான வரிசை என்ன? இறையாண்மை மிக்க 3, அப்புறம் சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. இதுதான் சரியான வரிசை. இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறது தான் முகவுரை கூறும் சரியான வரிசை. சரி, பிரீம்பிள் அப்படின்னு சொல்கிற முகவுரை, இந்த முகவுரை எந்த வாக்கியத்தோடு தொடங்குகிறது? ஸ்டார்ட் பண்ணும்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறீங்கன்னா அன்புள்ள அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. முகவுரை எப்படி ஆரம்பிக்குது? முகவுரை இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? இந்திய மக்களாகிய நான் அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்த கேள்வி பொறுத்துக்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அடிப்படை உரிமைகள் இல்லை. பிரிவு 14 என்ன சொல்லுது? பிரிவு 15 என்ன சொல்லுது? பிரிவு 16 என்ன சொல்லுது? பிரிவு 17 என்ன சொல்லுது? பிரிவு 21A மிக முக்கியமான பிரிவுங்க அது. இது என்ன சொல்லுது? தனி கேள்வியாக கேட்பாங்க. விடை என்னன்னா ஆப்ஷன் பி, 3, 2, 5, 1, 4. பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. பிரிவு 15 என்ன சொல்லுதுன்னா நேராகவே பொருந்தி இருக்கு. பாகுபாட்டை, அதாவது பணியிடங்களில், பொது பணியிடங்களில் பண்ணிக்கணும். இது வந்து நிறம், ஜாதி, மதம், வேற ஏதாவது ஒரு பாகுபாடு இருந்ததுன்னா பாகுபாட்டை தடை செய்யுது பிரிவு 15. பிரிவு 16 என்ன செய்யுதுன்னா பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்குது. பிரிவு 17 படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. அடுத்த கேள்வி, நீதி பேராணைகளை வெளியிட்டு குடிமக்களின் உரிமைகளை காப்பதனால் என்ன பிரிவு? ஆர்டிக்கிள் 32. நீதி பேராணைகளை வெளியிட்டு குடிமக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம், இது வேண்டாம், இது நான் சொன்னதை திரும்ப வாங்கிக்கிறேன். நீதி பேராணைகளை வெளியிட்டு குடிமக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏன் அந்த பிரிவு 32 திரும்பி வாங்கிக்கிறேன்னா திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிவு 32 அதுதான் நீதி பேராணைகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி பேராணைகளை வெளியிட்டு குடிமக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை டேஷ் மற்றும் டேஷை நோக்கி வீசுகிறது. தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை டேஷ் மற்றும் டேஷை நோக்கி வீசுகிறது. விடை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது.
அடுத்த கேள்வி, இந்தியாவின் ஒட்டுமொத்த மழை பொழிவில் எத்தனை சதவீத மழை பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? இந்தியாவின் ஒட்டுமொத்த மழை பொழிவில் எத்தனை சதவீத மழை பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? 75%. தென்மேற்கு பருவக்காற்றானது கோரியாலிஸ் விசையின் காரணமாக திசை மாற்றப்பட்டு எந்த பகுதியிலிருந்து வீசுகிறது? தென்மேற்கு பருவக்காற்று கோரியாலிஸ் விசையின் காரணமாக திசை மாற்றப்பட்டு எந்த பகுதியிலிருந்து வீசுகிறது? வடகிழக்கு பகுதியிலிருந்து வீசுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று கோரியாலிஸ் விசைனா புவியீர்ப்பு விசையின் காரணமாக, புவி சுழலுதில்ல, புவியின் சுழற்சியின் காரணமாக ஏற்படுகின்ற விசை கோரியாலிஸ் விசை. அதன் காரணமாக திசை மாற்றப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுது. அதுதான் வடகிழக்கு பருவக்காற்று. தமிழ்நாட்டுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவக்காற்று, அதுதான். புரியுதுங்களா? இது சம்பந்தமாக வேற என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவக்காற்று வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. வடகிழக்கு பருவக்காற்று வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. பின்னடையும் பருவக்காற்றுன்னு அழைக்கப்படுது. இந்த கேள்விக்கு தான் விடை பின்னடையும் பருவக்காற்று. புரியுதா? பின்னடையும் பருவக்காற்று வேறு எவ்வாறு அழைக்கப்படுது? மன்னிக்கணும், பின்னடையும் பருவக்காற்று எப்போது துவங்குகிறது? பின்னடையும் பருவக்காற்று செப்டம்பர் இறுதியில் துவங்குகிறது. கோரியாலிஸ் விசை எதனால் ஏற்படுது? புவி சுழல்வதால் ஏற்படுது. புவி சுழல்வதால். அடுத்த கேள்வி, காற்றின் திசையை அறிந்து அதற்கேற்ப கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்ற உண்மையை கூறும் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற புறநானூற்று பாடலை இயற்றியவர் யார்? அவர் வெண்ணிக்குயத்தியார். ஆப்ஷன் டி, வெண்ணிக்குயத்தியார். இந்த பாட்டு பாருங்க, களம் தந்த பொற்பரிசும் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து. இந்த பாடல் இடம்பெற்ற 8 தொகை நூல் எது? இந்த பாடல் இடம்பெற்ற 8 தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் புறநானூறு. விடை என்ன? புறநானூறு. 50வது கேள்வி, இயற் சொல் இயல்பாகவே ஒரு சொல், ஒரு மொழியில் அமையும் சொல். இயற் சொல் சோறு, சரியா? திரிசொல், திரிசொல் அப்படின்னா கற்றவர்களுக்கு மட்டுமே புரியும் சொல்லு. அழுவம்னா கடல் அப்படின்னு அதை படிச்சிருந்தா தான் நமக்கு தெரியும் இல்லையா? திரிசொல் அப்படிங்கிறது அழுவம், அழுவம்னா கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. திசை சொல், திசை சொல் பெற்றம், வட சொல் ரத்தம். இப்போ எது சரியா பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரின் மூலம் நாலடியார் பின்வரும் எந்த நூலுக்கு இணையாக போற்றப்படுவதை அறியலாம்? திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் அது நாலடியார். அப்போ திருக்குறள் தான் அந்த கேள்விக்கான விடை. உலக பொதுமறை, திருக்குறள் விளக்கம், சிந்தனை களஞ்சியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? திருக்குறளாளர் வி. முனிசாமி அவர்கள். கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதிகள் ஆகியவைகள் வடகிழக்கு பருவக்காலத்தில் மட்டும் எத்தனை சதவீத மழைப்பொழிவை பெறுகின்றன? எத்தனை சதவீத மழைப்பொழிவை இந்த தென்னிந்தியா பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35%. உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின்ராமின் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு? சொல்லுங்க பார்ப்போம். உலகிலேயே மிக அதிகமாக மழை பொழியும் பகுதியான மௌசின்ராம். என்னதான் அங்கே அதிகமாக மழை பொழிஞ்சாலும் அங்கே மழை பெஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மழை எல்லாமே வங்கதேசத்துக்கு ஓடிட்டு தான். அதனால் அந்த ஊர் பகுதி மக்கள் மௌசின்ராமை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, அதிக மழை பெறும் பாலைவனம்னு சொல்கிறாங்க. அது மௌசின்ராம் தான். ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர். இன்னொரு கேள்வி கேட்குறேன், இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு? மழை அளவு என்ன? 118 சென்டிமீட்டர். 118 சென்டிமீட்டர்.
ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% அதிகமாகவும் உள்ள பகுதிகளில் காணப்படும் காடு எது? விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அயனமண்டல இலையுதிர் காடுகளில் எவ்வளோ மழை பொழியும்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 சென்டிமீட்டர் மழை பொழியும். அப்புறம் 27 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலை, 60லிருந்து 70% ஈரப்பதம். புரியுதுங்களா? அயனமண்டல வறண்ட காடுகள் பார்த்தீங்கன்னா 50லிருந்து 100 சென்டிமீட்டர் மழை பொழியும் பகுதிகளில் காணப்படும் காடுகள் அயனமண்டல வறண்ட காடுகள். உட்புதர் காடுகள் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பொழியும் பகுதிகளில் காணப்படும் காடுகள் முட்புதர் காடுகள். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளில் காணப்படுபவை என்ன காடுகள்? தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளில் காணப்படுபவை அயனமண்டல வறண்ட காடுகள். அயனமண்டல வறண்ட காடுகள். உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் டெல்டா பகுதி எது? உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் டெல்டா பகுதி எது? அந்த டெல்டா காடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெல்டா பகுதி, உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் டெல்டா பகுதி கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? அதுக்கு முன்னாடி சதுப்பு நில காடுகள் வேறு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுது? ஓத அலை காடுகள், டெல்டா காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? அவர் பாரதியார். சுப்ரபாரதி மணியன் இயற்றாத நூல் எது? சுப்ரபாரதி மணியன் இயற்றாத நூல் எது? தண்ணீர் தண்ணீர் அவர் இயற்றல. தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் அவர்களால் இயற்றப்பட்ட நூல். தண்ணீர் யுத்தம் அதுதான் சுப்ரபாரதி மணியன். அதுதான் சுப்ரபாரதி மணியன் அவர்களின் நூல். சுப்ரபாரதி மணியன் நடத்தி வரும் இலக்கிய இதழ் எது? சுப்ரபாரதி மணியன் நடத்தி வரும் இலக்கிய இதழ் கனவு. எழுத்து செல்லப்பா. வாடிவாசல் நூலை எழுதியவர். உயிர்மை மனுஷ்யபுத்திரன். மனுஷ்யபுத்திரன். பவணந்தி முனிவர் குறிப்பிடும் தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? பவணந்தி முனிவர் குறிப்பிடும் தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 42. நிறைய டைம் பார்த்துட்டோம், அதனால் அப்படியே விரைவாக அடுத்தடுத்த கேள்விக்கு போகலாம். இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு என்ன? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? மிக முக்கியமான கேள்விங்க, நிறைய டைம் கேட்கப்பட்டிருக்குது, இப்பயும் கேட்கப்படலாம். 1972. இன்னொரு கேள்வி கேட்குறேன், கவனமாக விடையிடுங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1947. 1947. 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி பின்வரும் எந்த கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது? 1976 காங்கிரஸ் கமிட்டி எந்த கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. விட என்ன? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, இந்த கமிட்டி என்ன செஞ்சுது அப்படின்னா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. எந்த ஆண்டுனா 1976லேயே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அதை பற்றி தான் அடுத்த கேள்வி. ஸோ அதை அப்புறமா பார்க்கலாம்.
சர்க்காரியா கமிட்டி வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய 2 பேருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்திரா காந்தி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. வேங்கட செல்லையா கமிட்டி அப்படிங்கிறது அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய 2000 ஆண்டு இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி வெங்கட செல்லையா, MN வெங்கட செல்லையா அப்படின்னு அர்த்தம், அது அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம். பூஞ்சி கமிட்டி ஏப்ரல் 2007 எதுக்காக? அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு, அதை குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய்வதற்காக MM பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. எந்த சட்ட திருத்தம் அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பில் சேர்த்தது? எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு? 1976. புரியுதுங்களா? என்ன செஞ்சதுன்னா, அரசியலமைப்பின் பகுதி 4A அப்படிங்கிற ஒரு புதிய பகுதியை சேர்த்துச்சு. இந்த புதிய பகுதியில் 51A அப்படின்னு ஒரே ஒரு பிரிவு மட்டும், பிரிவு 51A, அது வந்து இந்திய குடிமகன்களின் அடிப்படை கடமைகளை பட்டியலிடுது. 65வது கேள்வி. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது? விடை ராஜமன்னார் அவர்களுடைய தலைமையில் மூவர் குழு. அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது? இந்த சட்ட திருத்தம் தான் முகவுரை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. முகவுரையில் திருத்தம் கொண்டு வந்துச்சு. சிறிய அரசியலமைப்பு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தாலும் அடிப்படை கடமைகள், அதெல்லாம் 42வது சட்ட திருத்தம். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன? இதுவரை 6 மொழிகள். 2004லேயே முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி அது நம் தமிழ். சரிங்களா? சமஸ்கிருதம் 2005. அதுக்கப்புறம் தெலுங்கு 2008. அதுக்கப்புறம் கன்னடம் 2008. மலையாளம் 2013. ஒடியா 2014. தமிழ் 2004. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெறும் 2 குறில் சொற்கள் யாவை? 2 குறில் சொற்கள் நோ மற்றும் து. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கா என்றால் சோலை என்று பொருள். ஐ என்றால் தலைவன். ஏ நெடில் அம்பு. கோ அப்படின்னா அரசன். பொருட்பெயர் பகுபதத்திற்கு பொருத்தமான எடுத்துக்காட்டு தருக. பொருட்பெயர் பகுபதம், பெயர் சொல் 6 வகைப்படும் இல்லையா? 6 வகையான பெயர் பகுபதம் இருக்கு. அதில் பொருட்பெயர் பகுபதம் எதுனா பொண்ணுங்கிறது பொருள் இல்லையா? பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பெயர் பகுபதம். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நாடு அப்படிங்கிறது ஒரு இடம், அப்போ இது இடப்பெயர் பகுபதம். சித்திரையான், சித்திரைங்கிறது காலம், அது காலப்பெயர் பகுபதம். கண்ணன், கண்ணுங்கிறது உடலின் ஒரு உறுப்பு, அப்போ அது சினை, அது சினை பெயர் பகுபதம். ஓகே. 71வது கேள்வி. கலையுலக பிரம்மாக்களே என துவங்கும் ஒரு வேண்டுகோள் என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஒரு வேண்டுகோள் என்ற கவிதையை எழுதியவர் யார்? அவர் தேனரசன். இந்த மூமேத்தா, அழகிய பெரியவன், மேலாண்மை பொன்னுசாமி பற்றிலாம் சொல்லணும்னு ஆசை தான், நேரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அடுத்த கேள்விக்கு போகலாம். திருவானைக்கா உலா என்ற நூலை எழுதியவர் யார்? திருவானைக்கா உலா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ காலமேக புலவர். காலமேக புலவரின் வேறு சில நூல்கள் என்னென்ன? சரஸ்வதி மாலை,
சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், சித்திரமடல், இதெல்லாம் காளமேகப் புலவர் அவர்களுடைய ஏனைய நூல்கள். அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. காளமேகப் புலவர் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? வரதன் என்பது அவருடைய இயற்பெயர். தற்காலத்தில் துணி ஓவியங்களை கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் எங்குள்ள ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர்? கலம்காரி ஓவியங்களை வரைந்து வருபவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் துணி ஓவியங்கள் தான் அது. பின்வரும் தொடர்களில் எது அல்லது எவை சரி? எது சரின்னு கேட்டிருக்கோம். புனையா ஓவியங்கள் பற்றி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? புனையா ஓவியங்கள் பற்றி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் பரிபாடல் சொல்லியிருக்கேன். இது சரியா தப்பா? இது தப்பு. பரிபாடல் இல்லை, அது நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. புனையா ஓவியங்கள் பற்றி புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் சீவகசிந்தாமணி நான் சொல்லியிருக்கேன். இது தப்பு, அது மணிமேகலை. ஆகவே சரியானது ஏதுமில்லை என்பது இந்த கேள்விக்கான விடை. 75வது கேள்வி. தஞ்சை பெரிய கோயிலின் கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்பாண்டங்களின் சுவர்களிலும் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன? தஞ்சை பெரிய கோயிலின் கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்பாண்டங்களின் சுவர்களிலும் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன? விடை தேவார மூவர். தேவார மூவரில் 3ஆம் அவர் சுந்தரர். கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் அதிகமாக எங்கு காணப்படுகின்றனர்? கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் அதிகமாக எங்கு காணப்படுகின்றனர்? தஞ்சையில். தமிழில் முதலில் கருதப்பட்ட, பார்த்தீங்களா உங்களுக்கு கொஸ்டினே இப்படி தான் நான் கொடுத்துட்டேன்னா மன்னிக்க. தமிழில் முதலில் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்தவர் யாருன்னு அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தான். எந்த இதழில் அவர் அறிமுகப்படுத்தினார்? எந்த இதழில் அவர் அறிமுகப்படுத்தினார்? இந்தியா என்கின்ற இதழில் அறிமுகப்படுத்தினார். நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கும் காடு எது? நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை, நறுமண திரவியங்கள் வாசனை திரவியங்கள் ரெண்டும் ஒன்று தானே சார் அப்படி கேட்குறீங்களா? அயன மண்டல இலையுதிர் காடுகள் என்பது இந்த கேள்விக்கான விடை. உலகில் உள்ள 1.5 மில்லியன் வகை வனவிலங்கு உயிரினங்களில் இந்தியாவில் மட்டும் எத்தனைக்கும் மேற்பட்ட வகை வனவிலங்கினங்கள் உள்ளன? உலகம் முழுக்க 1.5 மில்லியன் வகை வனவிலங்குகள் உள்ளன. அதில் இந்தியாவில் மட்டும் எத்தனை வகை இருக்கு? 81,251. பின்வரும் எந்த மாநிலத்திற்கு கலைமான் மாநில விலங்கு அல்ல? ஆந்திரா, ஹரியானா, பஞ்சாப், இது மூணுத்துக்குமே கலைமான் தான் மாநில விலங்கு. அஸ்ஸாமுக்கு கலைமான் மாநில விலங்கு அல்ல. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? அது வரையாடு. யூக்கலிப்டஸ் சாகுபடினாலும் வேட்டையாடப்படுறதுனாலும் வரையாடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை முறையே என்னென்ன? இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்கா இருக்கு? எத்தனை வனவிலங்கு சரணாலயம் இருக்கு? தேசிய பூங்கா 102 இருக்கு. 515 வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. எத்தனை உயிர்கோள காப்பியங்களை இந்திய அரசு இதுவரை ஏற்படுத்தியுள்ளது? உயிர்கோள காப்பியங்கள் எத்தனை? 18. 18ல் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுகின்ற உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை? யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுறது 11. அடுத்த கேள்வி பொறுத்துக்க. இந்தியாவில் உள்ள உயிர்கோள பெட்டகங்களையும் அவை அமைந்துள்ள மாநிலங்களையும் நம்ம பொருத்தணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுங்க. உயிர்கோள பெட்டகங்களையும் அவை அமைந்துள்ள மாநிலங்களையும் பொறுத்துங்க. விடை ஆப்ஷன் சி.
கஞ்சன்ஜங்கா சிக்கிமில் இருக்குது, கட்ச் குஜராத்தில் இருக்குது, சுந்தரவனம் மேற்கு வங்கம், நந்தாதேவி உத்தரகாண்ட், சிமிலிபால் ஒடிசா. தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்குது? தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது? 10th புக்கை பொறுத்த வரைக்கும் 2 தான். ஒன்று மன்னார் வளைகுடா, ரெண்டாவது இது ஒன்று மன்னார் வளைகுடா, ரெண்டாவது நீலகிரி. சார் அகத்தியர் மலை வந்து பாதி கேரளாவில் இருக்குது. இது அகத்திய மலை வந்து பாதி கேரளாவில் இருக்குது, பாதி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவில் அதிகபட்சமாக 3 உயிர்கோள பெட்டகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மத்திய பிரதேசம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? 83வது கேள்வி. 2017ஆம் ஆண்டு விவரப்படி இந்தியாவின் மொத்த வனப்பரப்பு எவ்வளவு? 2017ஆம் ஆண்டு விவரப்படி இந்தியாவின் மொத்த வனப்பரப்பு 7,08,273 சதுர கிலோமீட்டர். இந்தியாவோட மொத்த பரப்பில் இது மட்டுமே 21.54%. இந்திய மலையில் எத்தனை மீட்டர் உயரத்திற்கு மேல் ஆல்பைன் காடுகள் காணப்படுகின்றன? இந்தியாவில் இல்லை, இமயமலையில் எத்தனை மீட்டர் உயரத்திற்கு மேல் ஆல்பைன் காடுகள் காணப்படுகின்றன? விடை 2400 மீட்டர். விடை என்ன? 2400 மீட்டர். உயரம் அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, போன டெஸ்ட்டில் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் அப்படின்னு ஒரு பொறுத்துக்க கேள்வியில் 8848 மீட்டர்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 10th புக் தகவல். இது வந்து 10th புக்கு. இப்போ புதிய உயரம் என்னன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. 8848.86 மீட்டர். இதுதான் எவரெஸ்ட் சிகரத்தின் புதிய உயரம். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? எவரெஸ்ட். ஓகே, அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இந்தியா டேஷ் வட அச்சம் முதல் டேஷ் வட அச்சம் வரை அமைந்துள்ளது. இந்தியா 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வட அச்சம் வரை அமைந்துள்ளது. 6 டேஷ் அப்படின்னா 6 நிமிடம்னு அர்த்தம். 6 நிமிடம். அடுத்த கேள்வி பொறுத்துக. குடியுரிமை பற்றி எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு? பகுதினாலும் பாகனாலும் ஒன்று தாங்க, பார்ட் தான். இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான், எத்தனை பகுதி இருக்குன்னு கேட்டாலும் ஒன்று தான், எத்தனை பாகம் இருக்குன்னு கேட்டாலும் ஒன்று தான். குடியுரிமை பற்றி தெரிவிக்கும் பாகம் எது? அடிப்படை உரிமை எந்த பாகம்? நெறிமுறை கோட்பாடுகள் எந்த பாகம்? அடிப்படை கடமைகள் எந்த பாகம்? விடை ஆப்ஷன் டி. குடியுரிமையை பற்றி கூறுவது பாகம் 2, உறுப்புகள் 5 முதல் 11 வரை. அடிப்படை உரிமைகள் அதான் இந்தியாவின் மகாசாசனம் பகுதி 3. இந்தியாவின் மகாசாசனம் ஏன் சொல்லப்படுது? அடிப்படை உரிமைகள் பற்றி அதான் சொல்லுது. பகுதி 3, உறுப்புகள் 12 முதல் 35 வரை. நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4, உறுப்புகள் 36 முதல் 51 வரை. அடிப்படை கடமை புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதி 4A, அதில் ஒரே ஒரு உறுப்பு 51A மட்டும். 87வது கேள்வி. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமையை பெற எத்தனை வழிகளை பரிந்துரைக்கிறது? எத்தனை வழிகளை பரிந்துரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வழிகள். என்னென்ன வழிகள்? இந்தியாவில் பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், அப்புறம் பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், அப்புறம் நாடுகள் இணைஞ்சதுன்னா நாடுகள் இணைவின் மூலம். 5 வகைகளில் கொடுக்குது. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இடைநிலை என்பது பகுபதத்தின் இடையில் அமைந்து டேஷை காட்டுவது ஆகும்.
இடைநிலை எதை காட்டும்? காலம் அல்லது எதிர்மறையை காட்டும். காலம் அல்லது எதிர்மறை. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது டேஷ் எனப்படும். இறுதினா விகுதி. இறுதினா என்ன? விகுதி. 6 டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை தான். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது, அது கட்டளையாகவே இருக்கும். அதுக்கு பேர் பகுதி. பாடம் நடத்தும் போது நம்ம இது எல்லாத்தையும் கிளியராகவே சொல்லியிருக்கோம். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்ற அசைச்சொல் சாரியை. பகுதியோ விகுதியோ சந்தியோ இடைநிலையோ மாற்றமடைந்து வந்தால் அதுக்கு பேர் விகாரம். 91வது கேள்விக்கு போகலாம். பின்வரும் எங்கு சுவர் ஓவியங்களை பார்க்க முடியும்? பின்வரும் எங்கு சுவர் ஓவியங்களை பார்க்க முடியும்? விடை சித்தன்னவாசல். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன? விடை என்ன? கிபி 1122 முதல். உலகத் தமிழ்ச் சங்கத்தின் மற்றோர் அமைப்பான சங்கத்தமிழ் காட்சி கூடத்தின் நுழைவாயிலில், சங்கத்தமிழ் காட்சி கூடத்தின் நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள காட்சி எது? தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி. அடுத்த கேள்வி பாலிட்டி பொறுத்துக. பிரிவு 14 முதல் 18 வரை என்ன உரிமை? பிரிவு 14 முதல், இதாவது இதுதான் பகுதி 3. பகுதி 3ல் உள்ள பிரிவுகள். பிரிவு 14 முதல் 18 வரை என்ன உரிமை? சமத்துவ உரிமை. 19 முதல் 22 வரை சுதந்திர உரிமை. 23 முதல் 24 வரை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 25 முதல் 28 வரை 25 முதல் 28 வரை சமய சார்பு உரிமை. 29 முதல் 28 வரை கல்வி கலாச்சார உரிமை. இந்த பிரிவு 29 முதல் 28 வரை மட்டும் பகுதி 3ல் வராது. இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 95வது கேள்வி. எந்த சூழ்நிலையிலும் அரசியலமைப்பின் எந்தெந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாது? சொல்லுங்க பாப்போம். எந்த சூழ்நிலையிலையும் அரசியலமைப்பின் எந்தெந்த பிரிவின் கீழ், போன கேள்வியில் பிரிவு 29, 28 வரை, அதுவும் பகுதி 3ல் தான் வருது. ஓகே. எந்த சூழ்நிலையிலும் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாது? விடை என்னன்னா பிரிவு 20 மற்றும் 21. குற்றங்கள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு, இது ரெண்டும் 20 மற்றும் 21. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் விவரிப்பது எதை? எது புதுமையான சிறப்பம்சம்? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தான் புதுமையான சிறப்பம்சம். மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் எது அல்லது எது இயற்றும் சட்டமே இறுதியானது? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் எது அல்லது எது இயற்றும் சட்டமே இறுதியானது? மத்திய அரசு. எது அல்லது எவர்னு கொடுத்துருக்கணும், 2 கொடுத்துட்டேன். மத்திய அரசு இயற்ற சட்டம் தான் இறுதியானது. பின்வரும் எது தேனரசனின் கவிதை நூல் அல்ல? தேனரசனின் கவிதை நூல்கள் மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். வீரர் உலகம் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன் அவர்களுடைய நூல். வீரர் உலகம் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். ஓகே. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்? நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைராஜு. கொண்டைராஜு. நாட்காட்டி ஓவியங்களை நாம் எவ்வாறு அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசார் ஓவியங்கள், பசார் பெயிண்டிங் அப்படின்னு அழைப்போம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. ஓகேவா? இந்திய ஆட்சி பணியாளர்களுக்கு
தமிழ் மொழி பயிற்சியை வழங்கும் அமைப்பு எது? இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வழங்குவது தமிழ் பல்கலைக்கழகம். நண்பர்களே, இன்றைய தொகுப்பு மிக மிக முக்கியமானதும் மிக பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த தேர்வு ஒரு 3 நாள் கேப் விட்டு வெளிவர இருக்கின்றது. அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தொகுதி 1, அதில் புவியியலில் பாடம் 3லிருந்து 25 கேள்விகள், குடிமையியலில் பாடம் 2லிருந்து உங்களுக்கு 25 கேள்விகள், அப்புறம் தமிழ் 7ஆம் வகுப்பு தமிழ் என்னென்ன இயல்கள், இயல் 7, 8, 9லிருந்து 50 கேள்விகள், மொத்தம் 100 கேள்விகள் தேர்வு நடைபெறும். படிச்சுட்டு அடுத்தடுத்த தேர்வை எதிர்கொள்ளுங்க. குரூப் 2க்கும் நிறைய பேர் தேர்வுகள் கேட்குறீங்க. இந்த தேர்வுகளை நீங்கள் குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் தமிழ் எல்லாத்துக்கும் உண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ குரூப் 2க்கும் இந்த தேர்வுகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். குரூப் 2க்கு தனியாக ஒரு பிளானும் சொல்கிறேன் நான். சந்திப்போம். வணக்கம்.